வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ராங்கி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பன்னீர் ஃப்ராங்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நிறைய பேர் நம்ம ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருப்போம். ஆனால் இது நம்ம வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு நம்ம முதல்ல பன்னீரை ரெடி பண்ணிடலாம். நான் 200 கிராம் பன்னீரை இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் உப்பு, அதோட ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை சாறு எடுத்து சேர்த்துருக்கேன். இது நல்லா கலந்துக்கோங்க. உங்களுக்கு இது நல்லா ஒட்டாத மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா மெல்டட் பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ அதை 15 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம பன்னீரை லைட்டாக ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க பன்னீரை சேர்த்துடலாம். லைட்டாக உங்களுக்கு பேனில் ஒட்டும், அதனால ஒன்றும் இல்லை. நீங்கள் அந்த மசாலாவையும் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு 2 நிமிஷம் இது நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணால் போதும். ஃபோக் இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு சின்ன கம்பி மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம ஃப்ராங்கியோட பேஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 கப் மைதா சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் எண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிருங்க. இப்போ இது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து ஊற வச்சிடலாம். முப்பது நிமிஷத்துக்கு அப்புறமா இது நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம பேஸ் பண்ணிடலாம். சப்பாத்தி போடுற மாதிரி இந்த ரோல் பண்ணிடுங்க. ரொம்ப தின்னாக இருக்காது, கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் ஃப்ராங்கி நல்லாயிருக்கும். இப்போது நம்ம தவாவில் போட்டு எடுத்துடலாம். மீடியம் ஹீட்டில் வச்சு 2 சைடும் திருப்பி சுற்றுங்க. இந்த அளவு இருந்தால் போதும். லைட் ப்ரௌனிஷாக வந்தோடனே இதை எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த பேஸில் வச்சுக்கோங்க. கார்லிக் மயோனைஸ் இதுக்கு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட கார்லிக் மயோனைஸ் இல்லை, ஆனால் நார்மல் மயோனைஸில் கார்லிக் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் போடுறேன். எல்லா சைடும் நல்லா அப்ளை பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறமா இதில் 1 வெங்காயத்தை நீளமாக நறுக்கி நடுவில் வச்சிடலாம். அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் வச்சுடுங்க.
அது மேலே சீஸ் துருவலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை ரேப் பண்ணிடுங்க. நீங்கள் அவன் இருந்தால் அவனில் வைக்கலாம். நான் கடாயில் தான் வைக்கிறேன். கடாயை லோ ஹீட்டில் வச்சுட்டு இது ரெண்டுத்தையும் உள்ளே சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சுடுங்க. சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகிடும். இப்போ அது ரெடி ஆகிடுச்சு. பன்னீர் ஃப்ராங்கி ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். நீங்கள் பன்னீர் மட்டும்தான் செய்ய போகிறீங்க. இது நிறையா பேர் நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ருப்போம். ஆனால் அது ரொம்ப ஈஸியாக வீட்டிலே பண்ணிடலாம். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ரிவ்யூஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.